நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் மார்ச் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நேர்காணல். அதிமுக தலைமை அறிவிப்பு. விருப்பமனு அளித்தவர்களிடம் தொகுதி வாரியாக நேர்காணல். 2 நாட்களும் காலை மதியம் என 2 வேளைகளில் நேர்காணல் நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பெருகும் ஆதரவு. கழக பொதுச் செயலாளரை சந்தித்து தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருள்தாஸ் ஆதரவு தெரிவித்தார். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் இதயம் கனிந்த சர்வதேச மகளிர் தின வாழ்த்து. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து செய்தி. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த SP சர்க்குண பாண்டியனின் மருமகள் சிம்லா முத்துச்சோழன் அதிமுகவில் இணைந்தார். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து கழகத்தில் இணைந்தார். திமுகவில் வாரிசுகளுக்கு மட்டுமே மரியாதை, தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை. திமுகவில் இருக்க வைட்டமின் M இருந்தால் போதும் என சிம்லா முத்துச்சோழன் குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் விட்டமின் M தாங்க வேணும். விட்டமின் M இருந்தா போதும். திமுகவை இப்போதைக்கு உள்ள திமுகவை பொறுத்த வரைக்கும். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் பங்கேற்பு. சிறுமியின் உடலுக்கு அருகே புத்தகப்பை, விளையாட்டு பொம்மைகள் வைக்கப்பட்டு இறுதி ஊர்வலம். புதுச்சேரியில் போதைப் பொருட்களை தடை செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள், இளைஞர்கள் முழக்கம். புதுச்சேரி சிறுமியின் உடல், புத்தகப்பை, விளையாட்டு பொருட்களுடன் நல்லடக்கம். வழிநெடுகிலும் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய பொதுமக்கள். சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை முதல் அருமார்த்தபுரம் பகுதி வரை வியாபாரிகள் அரை நாள் கடையடைப்பு போராட்டம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முத்தியால்பேட்டை மற்றும் சோலை நகரில் போலீசார் குவிப்பு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். இத்தகைய காட்டு மிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் நாளை அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க புதுச்சேரி அரசு தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. இளைஞருக்கு 32 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் அருகே அரசு பேருந்து பழுதாகி நடுரோட்டில் நின்ற அவலம். பழைய இரும்பு கடைக்கு செல்ல வேண்டிய பேருந்துகளை இயக்கி பயணிகள் உயிரோடு விளையாடும் விடிய அரசு. மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டம். தமிழக, கேரள பக்தர்கள் 108 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடி 12 சிவாலயங்களில் தரிசனம். சிவா சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே
காஞ்சிபுரத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் வியாபாரிகள் மாணவிகள் கடும் அவதி. விடிய ஆட்சியில் தொடரும் மின்வெட்டால் பொதுமக்கள் வேதனை. சென்னை மயிலாப்பூரில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் விளம்பர பதாகை. நீதிமன்ற உத்தரவுகளை விடியா திமுகவினர் மீறுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சுங்கச்சாவடியை சூறையாடிய கும்பல். வாகனங்களை செல்ல விடாமல் ரகளை செய்த சிசிடிவி காட்சியால் பரபரப்பு. கோடை காலத்திற்கு முன்பே சுட்டெரிக்கும் வெயில். கரூர் மாவட்டத்தில் 102 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயிலால் மக்கள் அவதி. வேதாரண்யம் அருகே நீதிமன்றத்திற்கு சென்றவர் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை. விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறும் கொலை சம்பவத்தால் பொதுமக்கள் பீதி. கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்லவும் கடைகள் அமைக்கவும் தடை எதிரொலி. பழனி முருகன் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். பழனி முருகன் கோயில் நிலத்தில் கடைகள் வைத்திருக்கும் வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்கும் வரை அவகாசம் வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் நூதன முறையில் பெண் கவுன்சிலர் உள்ளிருப்பு போராட்டம். நகராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. கோவில்பட்டி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத மாவட்ட நிர்வாகம். வீடுகளில் கருப்பு கொடி கட்டி விடியா திமுக அரசுக்கு மக்கள் எதிர்ப்பு. நாடு முழுவதும் நாளை சிவராத்திரி கொண்டாட்டம். தென்காசி மாவட்ட சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% வரை அகவிலைப்படியை உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்தியாவில் 60 லட்சம் குழந்தைகளுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை என அதிர்ச்சி தகவல். பாகிஸ்தான் வங்கதேசத்தை விட ஜீரோ ஃபுட் பிரச்சனையால் இந்திய குழந்தைகள்தான் பட்டினியால் அவதி என ஆய்வறிக்கையில் தகவல். எஸ்பிஐ மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் போதிய தரவுகள் இல்லாததால் கூடுதல் அவகாசம் கேட்ட நிலையில் மனு தாக்கல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்ததால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. சவரன் 48,720 ரூபாய்க்கு விற்பனை. மூன்று நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்தது. ஆபரண தங்கம் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து 49,000 ரூபாயை நெருங்கியது.